வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கோவை மாவட்டம் வால்பாறை ஆதிபராசக்தி கோவிலில் மேல்மருவத்தூர் செல்லும் பக்தர்கள் மாலை அணிந்து விரதமிருந்து வந்தனர். காலை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு புறப்பட்டனர். முன்னதாக கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக புறப்பட்டனர். காந்தி சிலை வழியாக பஸ் ஸ்டாண்ட் வரை சென்று மீண்டும் கோவிலுக்கு வந்து பூஜை செய்து பஸ்களில் புறப்பட்டு சென்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் பரவலாக நேற்று காலை முதல் தொடர் மழை பெய்கிறது. பல இடங்களில் மழை வெள்ளம் தேங்கியது. இந்நிலையில் நன்னிலம் அருகே உள்ள அதம்பார் கிராமத்தில் ராஜசேகர் நேற்று இரவு சாப்பிட்டுவிட்டு குடும்பத்துடன் தூங்கிக் கொண்டிருந்தார். எதிர்பாராத விதமாக கனமழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. ராஜசேகரின் 11 வயதான மகன் மோகன்தாஸ், 9 வயதான மகள் மோனிஷா இடிபாடுகளில் சிக்கினர். அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் 2 பேரையும் மீட்டு நன்னிலம் அரசு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர். மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு மோனிஷா அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் மோனிஷா பரிதாபமாக இறந்தார். அவர் 4ஆம் வகுப்பு படித்து வந்தார். அவரது மரணம் கிராமத்தை சோகத்தில் ஆழ்த்தியது. நன்னிலம் போலீசார் விசாரிக்கின்றனர். புதுச்சேரியில் நேற்று இரவு 8 மணிக்கு துவங்கிய கனமழை விடிய விடிய கொட்டி தீர்த்தது. காலையிலும் மழை தொடர்ந்ததால் புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகளுக்கும் காரைக்காலில் பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இன்று காலையுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 12 சென்டிமீட்டர், காரைக்காலில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவானது. புதுச்சேரியில் காலாப்பட்டு, லாஸ்பேட்டை, உப்பளம், தவளக்குப்பம், பாகூர், ஏம்பலம், திருக்கனூர், பத்துக்கண்ணு, காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களில் திருநள்ளாறு, சேத்தூர், நெடுங்காடு, கீழகாசாக்குடி, திருப்பட்டினம் உட்பட பல இடங்களில் மழைநீர் தேங்கியது. ரோடுகளில் ஆறு போல் தண்ணீர் பெருக்கெடுத்தது. கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு போக வேண்டாம் என்று அரசு எச்சரித்தது. எனவே மீனவர்கள் யாரும் கடலுக்கு போகவில்லை. ஏற்கனவே கடலுக்கு சென்றவர்களும் உடனே கரை திரும்பினர். அனைத்து படகுகளும் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. சென்னை மீனம்பாக்கம் பகுதியில் விட்டு விட்டு பெய்த மழையால் ஜிஎஸ்டி சாலையில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியது. வாகனங்கள் மெதுவாக சென்றன. குறிப்பாக மீனம்பாக்கம் பல்லாவரம் இடையே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து சென்றன.
உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு 17ஆம் தேதி நடக்கிறது. இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் இன்று முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. முன்னதாக வாடிவாசல் அருகே உள்ள முத்தாலம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை நடந்தது. தொடர்ந்து வாடிவாசல் பாதுகாப்பு வேலி, கேலரி அமைக்கும் பணியை அமைச்சர் மூர்த்தி துவக்கி வைத்தார். கலெக்டர் சங்கீதா, சோழவந்தான் எம்எல்ஏ வெங்கடேசன், விழா கமிட்டியினர் உடனிருந்தனர். பாரம்பரியமான விளையாட்டான உலகெங்கும் வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வருகிற 14ஆம் தேதி அரசுடைய சார்பிலே அதற்கான ஆரம்ப கட்டமாக இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர், அதே போல இஓ, இங்கே இருக்கக்கூடிய கிராம கமிட்டியைச் சேர்ந்திருக்கிற நண்பர்கள் அனைவருடைய முன்னிலையிலே எப்போதும் போல் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. அந்த ஜல்லிக்கட்டு நிச்சயமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் எப்போதும் தமிழர்களுடைய உணர்வை, பாரம்பரியத்தை காப்பாற்றக்கூடியவர் என்பது இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும். எனவே எல்லாருடைய எண்ணங்களுக்கு ஏற்ப இந்த ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடக்கும். இந்த வருஷம் எவ்வளோ மாடு போன வருஷம் மாட்டுக்கு தங்க காசு கொடுத்தீங்க எல்லா மாட்டுக்கும், அந்த மாதிரி இந்த வருஷம் என்னென்ன பரிசு பொருட்கள்? அது கிராமம் பொறுத்து கிராம சூழ்நிலை அன்னைக்கு என்ன இருக்கோ அதை அறிவிக்கும். கார்லாம் எப்பயும் போல பரிசு எல்லாமேங்க அது அன்னைக்கு தான் சொல்லணும். அன்னைக்கு எப்படி இருக்கோ, யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, யாரெல்லாம் இது கிராமத்தில் இருந்து எல்லாருடைய உதவி இதோட அரசு சேர்ந்து அதுக்கான ஏற்பாடு பண்ணும். அதனால் சிறப்பாக நடைபெறுன்ற போது கொஞ்சம் அடக்கமாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் இதுவும் அதே போல் அவனியாபுரம், பாலமேடு, இது மூன்றுமே அரசுடைய ஜல்லிக்கட்டு. எனவே இது காலந்தொட்டு பாரம்பரியமாக நடைபெறக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டும் அது தொடர்ந்து அப்படியே நடைபெறும். அதே நேரத்தில் இந்த பாரம்பரியத்தை எப்போதும் இருக்கிற மாதிரி தான் இப்போ எங்கே பார்த்தாலும் பல்வேறு இந்த பாரம்பரியத்தை நிலைநாட்டக்கூடிய வகையில் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதற்கென்று ஒரு விளையாட்டு அரங்கத்தை 23ஆம் தேதி சிறப்பு விழா நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளேன். வருடந்தோறும் சிஎம் கார் கொடுப்பாங்க, அந்த எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி சிறப்பாக நடக்கும். சிஎம் சார்பில் கார் இருக்கும், அது அலங்காநல்லூர் இருக்கும், பாலமேடு இருக்கும். ஜல்லிக்கட்டு மைதானம் எப்போ சார் திறப்பாங்க? 23 அல்லது 24ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறக்க இருக்காங்க. அது ஒரு நல்ல தேதியை முடிவு பண்ணிடுவோம். ஜல்லிக்கட்டு நடக்குமா அன்னைக்கு? அங்கே நடக்குமா சார்? அதை அமைச்சர்கிட்ட கலந்துட்டு கட்டாயம் அதுவும் நடக்கும். ஆனால் நடக்கும். பொள்ளாச்சி உடுமலை தேசிய நெடுஞ்சாலை இருபுறமும் சின்னம்பாளையம், மாக்கினாம்பட்டி, சோலப்பாளையம், ஊஞ்சவாலாம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் 25,000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றனர். வழித்தடத்தில் நெடுஞ்சாலை அதிகாரிகள் சென்டர் மீடியன்களை அமைத்து தடுப்புகளை ஏற்படுத்தினர். இதனால் கிராமங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் வாகனங்கள், மாணவ மாணவிகள் 2 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே சென்டர் மீடியன்களை அகற்றக் கோரி உடுமலை, சின்னம்பாளையத்தில் 4 ஊராட்சி தலைவர்கள் தலைமையில் பொதுமக்கள் ரோடு மறியலில் ஈடுபட்டனர். போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெடுஞ்சாலை ரோந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர்.
வந்து ஹைவேஸ்ல வந்து சோழவளையம் பஞ்சாயத்து எல்லா பகுதி மக்களும் நாங்கள் பொதுமக்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். எங்களுக்கு வந்து எந்த முன்னறிவிப்புமின்றி ஹைவேஸ்ல வந்து திடீர்னு 2 நாளைக்கு முன்னாடி அடைச்சிட்டாங்க. அதனால எங்களுக்கு போக்குவரத்துக்கு ரொம்ப இடையூறா இருக்கு. நாங்க வந்து எங்களுடைய மாக்கினாம்பட்டி ஊராட்சிக்கு ஒரு மினி பேருந்து மட்டும்தான் வருது. எல்லா வேலைக்கு போறவங்க, பள்ளி குழந்தைகள், ஒரு ஆம்புலன்ஸ் போறதுக்கு எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்ட பகுதி. ஒரு 2 கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றளவு போய் வர வேண்டியதா இருக்கு. நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். இதை அகற்றி கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். நாங்க இந்த கோரிக்கையை வச்சு நாங்க இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். போலீஸ் தரப்புல எங்களுக்கு ஒரு நல்ல தகவலை இதை எடுத்து அப்புறப்படுத்தி பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம அப்புறப்படுத்தி ரோட்டை வந்து கிளியர் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு போதுங்கன்னு ஒரு வேண்டுகோளோட இங்க வந்திருக்கோம். சைடு டிவைனர் வந்து முழுசா எடுத்தாதான் இதுக்கு தீர்வு காண முடியும். இது வரைக்கும் இது நாக்காயில வந்து இது சம்பந்தமா எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. நாங்க கொடுத்து 4 பஞ்சாயத்து தலைவர் கொடுத்தது வந்து 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. 1 வருஷம் 2 மாசம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் நாக்காய் அதிகாரி எதுவுமே கண்டுக்கல. அதை வந்து வன்மையா கண்டிக்கிறோம். நாக்காய் அதிகாரி வந்து இன்னைக்கு பண்றேன் நாளைக்கு பண்றேன்னு பரவே இல்லை. ஒரு 4 தலைவருக்கு கொடுத்த ஒரு மனுவுக்கே ஒரு மரியாதை இல்லாம பண்ணி வச்சுட்டாங்க. என்ன பண்றாங்கன்னு நாக்காய் கேட்டா இது மத்திய நெடுஞ்சாலைங்கிறாங்க. ஊரக நெடுஞ்சாலைக்கு தமிழ்நாடு அரசு ஊரக நெடுஞ்சாலைக்கு கொடுத்தாச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இது சம்பந்தமா எந்த ஊராட்சி மன்ற தலைவரையோ எதுவுமே கலந்துக்கவும் இல்லை. ஒரு பிரச்சனையும் இன்னைக்கு வரைக்கும் முடிக்கல. ஒரு லைட் ஹைவேஸ்ல வந்து லைட் போட, அதாவது வந்து யூ-டர்ன் போடுற இடத்துல ஒரு மின்விளக்கு வைக்கணும், அதெல்லாம் எதுவுமே வைக்கல. திடீர்னு வந்து அடைச்சு போட்டாங்க. இதுதான் மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை. மக்கள் பூரா கொந்தளிச்சுட்டாங்க. அதனால கொந்தளிப்பினுடைய மூலியமா தான் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதியில் சுற்றி வந்த ஒரு சிறுத்தை தொடர்ச்சியாக குடியிருப்பு பகுதிகளில் வளர்ப்பு கால்நடைகளை வேட்டையாடியதுடன் மனிதர்களையும் தாக்கியது. அதில் ஒரு பெண் மற்றும் ஒரு குழந்தை பலியாகினர். இதனால் சிறுத்தையை பிடிக்க வலியுறுத்தி கடந்த 2 நாட்களாக கூடலூர் மற்றும் பந்தலூரில் கடையடைப்பு மற்றும் மறியல் போராட்டங்கள் நடத்தினர். இந்நிலையில் சிறுத்தை ஒன்று நேற்று மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது. ஆனால் அந்த சிறுத்தை மனிதர்களை தாக்கியதுதானா என்பது தங்களுக்கு தெரியாது என்றும், பிடிபட்ட சிறுத்தையை தங்களுக்கு காட்டாமல் வனத்துறையினர் கொண்டு சென்றது தவறு என்றும் கூறி பொதுமக்கள் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டு மறியலை கைவிட மறுத்தனர். கலெக்டர் பேச்சுவார்த்தைக்கு வந்தபோது அதை உதாசீனப்படுத்தி அவரை திருப்பி அனுப்பினர். எஸ்பி பேச்சுவார்த்தையில் ஈடுபட முயன்றபோது அதனையும் போராட்டக் குழுவினர் ஏற்க மறுத்தனர். அதனைத் தொடர்ந்து போலீசாரை ஒரு சிலர் தள்ளிவிட முற்பட்டதால் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் பொதுமக்களை கலைந்து செல்ல பலமுறை வலியுறுத்தியும் கலைந்து செல்ல மறுத்தனர். அதைத் தொடர்ந்து போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி ஒன்றியத்தில் நத்தம் ஊராட்சி உள்ளது. இங்கு ஆண்டநாயகபுரம், முத்தாதிபுரம், கள்ளக்குளம் உட்பட 7 கிராமங்கள் உள்ளன. இந்த ஊராட்சியை அப்படியே பக்கத்தில் உள்ள அபிராமபுரம் பேரூராட்சியுடன் இணைக்க அரசு முடிவு செய்துள்ளது. அப்படி இணைத்தால் வரி உயரும், 100 நாள் வேலை திட்டத்தை பெண்கள் இழக்க நேரிடும் என்று கூறி 7 கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இன்று கலெக்டர் அலுவலகத்தில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் தர்ணா செய்தனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. டவுன் பஞ்சாயத்து வேணாம், எங்களுக்கு கிராம பஞ்சாயத்தாவே இருக்கட்டும். எங்களுக்கு அது போதும். எங்களுக்கு 100 நாள் வேலை கொடுத்தாதான் நாங்க சாப்பிட முடியும். இல்லைனால் நாங்கள் பட்டினி. மக்கள் தெரியாத நாங்க அரிசியை கொடுக்கணும். ஆட்சித்தலைவர் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்படி, சீவாதனம் பண்ணும்படி நாங்க கேட்டுக்கொள்கிறோம். வந்திருக்கான். எங்களை பேரூராட்சியோட இணைஞ்சிருக்கிறாங்க. எங்களுக்கு பேரூராட்சி எடுத்தா எந்த சலுகையும் எங்களுக்கு கிடைக்காது. எங்களுக்கு இந்த நாள் வாய்ப்பு நாங்கிறப்ப வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க. எங்களுக்கு 3 நாள் வேலை முக்கியம் தேவைப்படுது. அதனால காரணத்தை கொண்டு எங்களை பேரூராட்சியோட இணைக்கிறாங்க. நாங்க 7 கிராமம் சேர்ந்தது ஒரு பஞ்சாயத்து. முத்தாதிபுரம் காலனி, ஆண்டநாயகபுரம், நத்தா, அண்ணா நகர், மணிநகரம். இந்த 7 கிராமம்னா நாங்க நத்தம் பஞ்சாயத்தோட இணைஞ்சிருக்கோம். இவங்க எங்களை பேரூராட்சியோட இணைக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. நாங்க எல்லாருக்கும் பேரூராட்சியோட இணைக்கிறோம். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதி கைக்கலப்பட்டு கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயம் நடக்கிறது. இங்குள்ள ஏரி பல ஆண்டுகளாக பராமரிக்கப்படவில்லை. ஏரியின் மதகு, கால்வாய்கள் சேதமடைந்தன. இந்த நிலையில் நேற்று மாலை முதல் கொட்டி தீர்த்த கனமழையால் ஏரியை நோக்கி பெரு வெள்ளம் வந்தது. ஏரிக்குள் செல்ல முடியாமல் பக்கத்து வயல் பகுதிக்குள் பாய்ந்தது. 300 ஏக்கரில் பயிரிட்ட சீரக சம்பா, பொன்னி, பொன்மணி நெல் பயிர்கள் நீரில் மூழ்கின. வாழையும் பாதிக்கும் நிலை ஏற்பட்டது. எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்குது. இது ஒரு தடவை இந்த ஏரி வேலை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா ஆகுது. இந்த ஒரு தடவை ஏரி வேலை தண்ணி ஏரி வேலை செஞ்சு அந்த ஆகாய சம்பளம் வந்துச்சுன்னா சுத்தமா சீர் பண்ணி தண்ணி நேரம் அழகா போக விட்டுருவோம். இதை பிடபிள்யூ வந்து தடுத்துக்கிறாங்க. எங்களுக்கு தண்ணி வடி கூடாது, போக கூடாது, நீர் ஆகாது. இது ஒண்ணு பெரிய ஏரி கிடையாது. இது ஒண்ணு ஒரு வருஷத்துல எங்களுக்கு வடிகட்டி விட்டு பாஞ்சத்துல நாங்க சீர் பண்ணி விட்டுருவோம். ஆனா இது வருஷம் இதால தான் எங்களுக்கு விவசாயமே கெடுது. விவசாயமே கிடையாது. இன்னைக்கு 250 ஏக்கர் மழையில வீணா போக காரணம் இந்த ஏரிக்கு இந்த மதுவெல்லாம் அடிச்சு இது போய் அடைக்கிறதுக்கு காரணம் எங்களுக்கு இது போல சம்பவம் நடக்குது. இதெல்லாம் பொதுப்பணித்துறை இது போல கோரிக்கை எல்லாம் ஊர் மக்கள் வைக்கும்போது ஊர்ல இருந்த பொதுப்பணித்துறை மூலமா இதை சீர் பண்ணி விடணும். இது ஒரு பெரிய கோடிக்கணக்கில் கான்ட்ராக்ட் விட இல்லை. எல்லாம் சிம்பிளான மேட்டர். இது சீர் பண்ணி விட்டா எங்களுக்கு இவ்வளவு விளைச்சல் எங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது. ஒரு ஏக்கருக்கே 35,000 ஆகுது. இது 35,000 ஒரு 250 ஏக்கருக்கு எவ்வளவு 35,000 ஆகுது பாருங்க. அப்ப இது சீக்கிரமா பண்ணி விட்டா எங்களுக்கு எல்லாம் மிச்சமா இருக்குங்களா? பொன்மணி நெல்லு இன்னும் ஒரு 20 நாள் அறுக்க வேண்டிய நெல் இருக்குது. சீரக சம்பா நெல் இருக்கு, வாழை இருக்குது, உளுந்து, நெல்லு, மணிலா, காராமணி எல்லா பயிருமே பயிர் பண்ணி இருக்கிறோம். எல்லாம் விவசாயத்தை நம்பிதான் அங்க இருக்கிறோம். வேற உபத்தொழில் கிடையாது. ஒரு ஏக்கருக்கு ஒரு 30,000 செலவாயிருக்கிறது. ஒரு ஏக்கர் 30,000 நெல்லு நடவுக்கு செலவாயிருக்குது. இன்னொரு 20 நாள்ல அறுக்க வேண்டிய நெல்லு. தண்ணி வடிகால் மதகு பராமரிப்பு இல்லாதனால வடிகால் வசதி இருக்குன்னு தான் அது செயல்படுத்தாம இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த இதை எதிர்பார்த்து தான் இருக்கிறோம். இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுன்னு தான் இருக்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வைத்தீஸ்வரன் கோயில், மல்லுக்குடி, வரவக்குடி, மருதங்குடி, ஆலஞ்சேரி, வள்ளுவக்குடி, கொண்டல் உள்ளிட்ட பகுதிகளில் 1000 ஏக்கருக்கு மேல் சம்பா விதைப்பு செய்திருந்தனர். இப்பகுதிகளில் 2 நாட்களாக கனமழை விட்டுவிட்டு பெய்தது. இதில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர் சாய்ந்தது. விவசாயிகள் கவலையில் உள்ளனர்.
எங்களுக்கு வந்து 4 ஏக்கர் தண்ணியில சுத்தமா அடியோட சாஞ்சு போச்சு. மொத மழைக்கு வந்து 1 ஏக்கர் சாஞ்சிச்சு, அது முளைச்சிருக்கு. 2வது மழைக்கு அந்த 3 ஏக்கரும் அடியோட படுத்து கிடக்குது. எங்களால அரை மிஷினக்காரங்க வந்து எப்படி 30 மணி நேரம் ஆகும். நாங்க எல்லாமே இதுல 30 மணி நேரம் அறுத்தாக்க எங்களுக்கு இதுல விவசாயத்துல என்ன கிடைக்க போகுதுன்னு எங்களுக்கும் தெரியல. ஆனா நீங்க இதுல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்க விவசாயத்துல இருந்து தான் நாங்க வந்திருக்கிறோம். எங்க பசங்க எல்லாம் படிச்சுட்டும் ஒரு புண்ணியம் இல்லாத வேலையில தான் போய் சேர்ந்து இருக்குதுவோ. நாங்க அந்த விவசாயம் தான் எங்களுக்கு. நீங்க எந்த அரசுல இன்சூரன்ஸும் நாங்க கட்டியிருக்கோம். எங்களுக்கு இன்சூரன்ஸ் கட்டியும் ஒரு இதுவும் கிடையாது. போன வருஷம் கட்டியும் ஒன்றும் கிடையாது. இந்த வருஷமும் கட்டியிருக்கோம். வீவோட சொன்னா வீவோ போன மாசம் சொன்னாங்க இந்த மாதிரி கொஞ்சமா படுத்திருக்கிறதுலாம் வரமாட்டேன்னு சொன்னாங்க. இந்த மழைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லாம் முளைச்சியும் இருக்குது. நாங்க என்ன செய்ய முடியும்? இதுல அதிகாரி வந்து இதுல பார்க்கவே இல்லை. யாரு இது வரைக்குமே வயல்ல வந்து என்ன அது 12மா படுத்திருந்துச்சுன்னா எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நாங்க அந்த விவசாயத்தை நம்பிதான் இருக்கிறோம். இவ்வளவு கஷ்டத்தையும் நாங்க எப்படி தாங்க முடியும்? 1.5 லட்சம் ரூபாய் போட்டு செலவு பண்ணிட்டு அதுல ஒரு பைசா கூட வரலைன்னா நாங்க என்ன செய்ய முடியும்? தற்கொலை பண்ணிக்கிற நிலைமையில தான் நாங்க இப்ப இருக்கோம். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு எங்களுக்கு. இது நீங்க அரசு கவனத்துக்கு கொண்டுட்டு போகணும். நீங்க எங்களுக்கு அரசு உதவி செஞ்சாதான் நாங்க தப்பிக்க முடியும். இல்லைன்னா ஏதாவது செஞ்சுக்க வேண்டியதான் வழி. வேற வழியே இல்லை எங்களுக்கு. 10 ஏக்கர் சாவடி பண்றோம். 10 ஏக்கர் சாவடி பண்றல எங்களுக்கு ஒரு போக சாவடி தான். அது தண்ணி வாய்க்கால் தண்ணி வரும்போது தான் சாவடி பண்ணுவோம். அப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு தண்ணி வந்து சரியான முறையில வந்தது. இப்ப வரல. அது போர் தண்ணி வாங்கி நான் சாவடி பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ திடீர்னு இப்போ 2 நாள் பெஞ்ச மழையால கனமழையால வாய்க்கால் வடிகால் வெட்டாம ஃபுல்லா மொழிகி நிலப்புல பூந்து படுத்துருச்சு. இன்னும் ஒரு வாரத்துக்கு அறுக்க வேண்டிய அறுப்பு எங்களுக்கு எல்லாமே. இது தண்ணி வடியாம இருக்க காரணம் வடிகால் இல்ல. இப்போ வடிகால் வடிஞ்சா மட்டும்தான் இப்ப இருக்க வேண்டிய நிலம் காப்பாற்ற முடியும். அது திரும்ப 2 நாள் கடந்ததுன்னா முளைச்சிடும். முளைச்சிட்டுனா நாங்க வந்து பொங்கல் தாண்டி அறுத்துதான் மகசூல் பண்ணணும். இது பண்ணி தான் நாங்க போட்ட காசு திரும்ப எடுக்க முடியும். இது இப்போ வந்து தண்ணி வடியாம இருக்கிறதுனால எங்களுக்கு பயமா இருக்கு. வரும்போது நான் போட்ட காசு வருமானு தெரியல எங்களுக்கு. அதனால இந்த உரிய அரசு எங்களுக்கு வடிகால் சீர் பண்ணி தரணும். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு சரியான நிவாரண இழப்பீடு வழங்கணும். ஏன்னா இது நம்பிதான் நாங்க இருக்கிறோம். விவசாயங்கிறது வந்து இந்த கஷ்டத்துல இவ்வளவு தண்ணி வராம இவ்வளவு பாடுபட்டு செஞ்சிருக்கிறோம். இப்ப இந்த மழையால எங்க சுத்தமா பாதிப்படைஞ்சிட்டோம். எங்களுக்கு நிவாரணம் வந்து அரசு உரிய நடம் தரணும். கோவை சப் கலெக்டர் கேத்ரின் சரண்யாவிடம் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் மனு அளித்தனர். அதில் பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கற்கள், மணல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களை ஏற்றி செல்லும் டிப்பர் லாரிகள் 100 கணக்கில் இயக்கப்படுகின்றன. இந்த தொழிலை நம்பி 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன. சோழப்பாளையம் கல்குவாரியில் இருந்து அனுமதியுடன் கற்கள் எடுத்து செல்லும் டிப்பர் லாரிகள் சோழப்பாளையம், தொழிற்பேட்டை வழியாக வரக்கூடாது என கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். இதனால் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது. இதனால் கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. லாரி உரிமையாளர்கள் இன்சூரன்ஸ், எஃப்சி போன்ற பணிகளுக்கு பணம் கட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மாவட்ட நிர்வாகம் வழித்தட பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும். ஆனைமலை, செம்மணாம்பதி பகுதிகளில் சட்டவிரோத கல்குவாரிகளில் இருந்து கேரளாவுக்கு கனிம வளங்கள் கடத்தப்படுகிறது. இதனை தடுக்க வேண்டும் என மனுவில் வலியுறுத்தியுள்ளனர். 15 நாளா வந்து கல்குவாரி இருக்கிறதுனால அரசுக்கு வந்து நிறைய வருமானம் இழப்பு இருக்கு. நாங்கள் பர்மிட் எடுக்க முடியல, ஜிஎஸ்டிக்கு வந்து கட்டல. அதே மாதிரி டிப்பர் லாரி காரங்கள்லாம் வந்து வண்டி ஓட்ட முடியாம, டியூ கட்ட முடியாம, டிரைவருக்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்பு இல்லாம ஒரு 15 நாளா இருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே இறக்கி இந்த இன்ஜினியருக்கெல்லாம் பில்டிங் கட்டுமானத்துக்கெல்லாம் வந்து பாதி இறக்கி இருக்கிறோம். அப்படின்னா பேமெண்ட் அவங்க வந்து ஃபுல்லாக கொடுத்து போட்டு பேமெண்ட் கொடுன்னு சொல்றாங்க. அதனால வந்து எங்களுக்கு வந்து பண நெருக்கடியும் வந்து இருக்குது. அப்புறம் எங்களுக்கு டியூ வந்து கட்ட முடியல. அதனால வந்து சாரியாச்சர்கிட்ட வந்து இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கிறோம். வந்து சாராஜியரை வந்து 1 நாள் 2 நாள் வந்து பார்த்து எங்களுக்கு முடிவு பண்ணுறேன். எனக்கு அடுத்த வாரம் பொங்கல் வரதுனால எங்களுக்கு வந்து கடும் நிதி நெருக்கடி நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம். அனுமதியோட பெற்று வருமானம் மாதமான வருமானம் கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் கட்டிட்டு எல்லாம் நடந்துட்டு இருக்குது. இதை பயன்படுத்தி என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆனமலை வட்டாரத்தில் வந்து சட்டவிரோத கல்குவாரி ஒரு 4 பக்கம் செம்மணாம்பதி, பெரியபோது, கோவிந்தாபுரம் இப்படி வந்து சட்டவிரோதமாக விவசாய நிலத்தில் வந்து கல்லோடைச்சு ஆனமலை பகுதிகளுக்கும் கேரளாவுக்கும் சமூக விரோதிகள் மூலம் கடத்திட்டு இருக்கிறாங்க. இதுக்கு வந்து பெட்டிஷன் வந்து சாராஜருக்கு கொடுத்துருக்கிறோம். இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை சொல்லி அரசு அதிகாரிகள் கேட்டுக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காண பகுதியில் கனமழை பெய்தது. இதில் கந்தாடு கிராம ஏரி உடைந்தது. இதனால் மண்டகப்பட்டு, புதுப்பேட்டை, காணிமேடு, அகரம், சூனாம்பேடு ஆகிய 5 கிராமங்கள் நீரில் மூழ்கின. இப்பகுதியில் பயிரிட்ட 2000 ஏக்கர் மணிலா, நெல், உளுந்தை வெள்ளம் முற்றிலும் அடித்து சென்றது.
காணிமேடு கிராமம் முதல் சூனாம்பேடு வரை 4 கிலோமீட்டர் ரோடு வெள்ளத்தில் மூழ்கியது. அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்தனர். குடிக்க கூட தண்ணி இல்லாத வீட்டெல்லாம் வந்து ரொம்புது. சாப்பாடு கூட செய்ய முடியல. சாப்பாடு கூட இல்லாத பட்டினி கிடக்குறோம். ஏன் கிடக்குறோம் நாங்க? எங்களுக்கு ஒரு வழியா கொடுமா சொல்லலாம். வீட்டை வந்தா ஃபுல்லா புடிச்சு மழை பம்பு செட்டு எல்லாம் சாஞ்சி ஓடி போச்சு வெள்ளத்துல போய். அப்படியே மழை வந்து பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. பட்ட தார்பாய் கிருபாய் எல்லாம் வாங்கி ஓடி போச்சு. என்ன பயிர் வச்சு நீ? தர்பூசணி கிர்லி மல்லாட்டை ஒண்ணும் இல்ல. ஒண்ணுமே கிடையாது. போக முடியலங்க. நாங்க எப்படிங்க போய்ப்போம்? கருமாருக்கு எப்படிங்க நாங்க சொல்லுவோம்? இந்த மாதிரி தண்ணியில நாங்க எப்படி அப்பா போக முடியும்? எங்களுக்கு வாழ்வாதாரமே விவசாயம் தான் சார். இப்போ விவசாயம் இப்போ இது மாதிரி தண்ணி போனதால மல்லாட்டை போட்டிருக்கோம், நெல் நட்டுருக்கோம், தர்பூசணி நட்டுருக்கோம். எந்த எதுவுமே வராது சார். இதுக்கு மேலே இந்த இவ்வளோ தண்ணி போனால் எந்த பயிர் நினைக்கும்? எங்களுக்கு வாழ்வாதாரமே விவசாயம் தான். அது விவசாயமே சுத்தமாக போயிடுச்சு. அதிகாரிங்க வந்தாங்க சார், வந்தாங்க, ரோட்டில் நின்னாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க, போயிட்டாங்க. எங்களுக்கு கூட்டு என்ன ஏதுன்னே கேட்கல சார். இப்போ மறுபடியும் நாங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறது? எதை வச்சு நாங்கள் திருப்பி விவசாயம் பண்ண முடியும்? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திண்டிவனத்துக்கு அண்ணாண்ட இருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அச்சரப்பாக்கத்துல இருந்து அந்த தண்ணி பூரா ஓங்கூர் ஆற்று வழியாக தான் சார் வந்தாகணும். வருஷம் நாங்கள் ஜனவரி பிறந்தால் தான் நாங்கள் பயிர் வைப்போம். இங்கே எங்களுக்கு கீழே உப்பு தண்ணி போர் போட்ட அந்த ஆற்றை நம்பி தான் நாங்கள் பயிர் வைக்கிறோம். ஜனவரி பிறந்தால் நாங்கள் பயிர் வைப்போம். இந்த வருஷம் பொங்கல் பண்டிகை வருதுன்னு சொல்லிட்டு வேர்க்கடலாம் போட்டோம் சார். வேர்க்கடலாம் போட்டோம், நெல் நட்டுட்டோம். எல்லாமே அந்த பக்கம் பார்த்தா 100 ஏக்கர் எங்களுக்கு எல்லாம் இந்த பக்கம் தான் சார் எங்களுக்கு நிலமை. அந்த நிலத்தில் கொஞ்சம் எல்லாம் பயிர் வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பூரா தண்ணி போகுது. எங்களுக்கு திருப்பி பயிர் வைக்க எங்களுக்கு அந்த வழியும் இல்லை சார். நாங்கள் அதிகாரிங்க பார்த்து கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன பண்ணாதான் சார் நாங்கள்